இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டுடைய குரல் வழி. ஆண்டுடைய குரல் வழி நமக்கு வாழ்வளிக்கின்ற ஒரு குரல் வழி. இந்த நாளிலும் அவர் தருகின்ற குரல் வழியை நாம் கேட்க கடந்து வரலாம். மீகா ஆகமத்திலே 2ஆம் அதிகாரம் 13வது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது தெய்வீக திருவசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார். அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த நாளிலே பார்க்கிற பொழுது சில சகோதர சகோதரிகள் சொல்வார்கள், திருமண தடை என்று சொல்வார்கள். வீடு கட்டலான்னு பார்த்தோம், வீட்டு தடை சொல்வார்கள். வேலை வாய்ப்பில் நான் போனேன், தடையாயிருக்கு. இப்படி பலர் பல விதத்திலே தடை தடை என்று சொல்வார்கள். தடைன்னு சொல்லுவார்கள். மனம் கண்ணீர் விட்டு தடையாக இருக்குது பிரதர், சகோதரன் சொல்லுவார்கள். ஃபோன் பேசுகிறவர்களும் ஜெபத்தில் கேட்கிறவர்களும் ஆண்டவர் இப்படி தடையாக நிறைய தடையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற வார்த்தை தான் தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடு. அவர் எப்படி தடையை நீக்கி போடுவார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அந்த மீகா 2:13 சொல்லுகிற பொழுது, முதலாவது அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிவர். வழிகாட்டிகள் யார்? இன்னைக்கு ஒரு அமைச்சர் வர்றாரு, ஒரு மந்திரி வர்றார். அப்போ வருகிற பொழுது முன்னாடி போலீஸ் போகிறாங்க. எல்லாம் முன்னாடியெல்லாம் போலீஸ் போயிட்டு எல்லாம் வழியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுதான் அவர்களின் வழிகாட்டிகள் தூதர்கள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள், முன்னாடி போவாங்க. அடுத்தது நாம் பார்க்கிற பொழுது அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். முன்னாடி போலீஸ் போகிறாங்க, அதுக்கு அடுத்தது ஆண்டவர், அரசர் ஆண்டவர் அவர் கடந்து போகிறார், அவர் முன்னாடி போகிறார். அதுக்கு பின்னாடி தான் நம்முடைய காரியங்களை எல்லாம் செயல்படுத்துகின்ற காரியங்கள். அவர் போய்ட்டு எல்லாம் அவுட் பண்ணிடுவாங்க. ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார்னு தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகள் நீக்கி போடுகிற பொழுது நான் சொன்னேன், பல தடைகள் என்று சொல்வார்கள். என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் அவர் விடுதலை கொடுக்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். எப்படி இயற்கை சூழ்நிலை இருக்குமானால் கூட அந்த இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். ஆண்டவர் அதற்காக காரியங்களை அவர் செய்வார். நாம் விடுதலை பயணத்திலே 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். முன்னாடி போகிறது யாரு? அங்கே செங்கடல் பிளந்து போகிறது. கடல் தண்ணீர் செங்கடல் பிளந்து போகிறது. இஸ்ரேல் மக்கள் இதில் கடந்து போகிறார்கள். விடுதலை பயணத்திலே 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அந்த 13-14 வசனத்தில் அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லுவார். இதே கருத்தை நீ பார்க்கிற பொழுது அடுத்த ஒரு கருத்தை பார்க்கிற பொழுது யோசுவா புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அந்த 3-4 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். யோசுவா இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி போய் கொண்டே இருக்கிறார், வழிநடத்தி போட்டிருக்கார். அங்கே எரிக்கை கோட்டை சுற்றிட்டு இருக்குது. கோட்டை உள்ளே போக முடியல, கடந்து போக முடியல. அவங்க கேட் லாக் பண்ணிட்டாங்க. கேட் லாக் பண்ணிட்டு எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அங்கே அந்த 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னாக்க அருமையான ஒரு கருத்துகள் இருக்கும். அங்கே அவர் போகிற பொழுது அங்கே எரிக்கை கோட்டை உடைந்து போகிறது. இந்த
இந்த 1 6ஆம் அதிகாரம் யோசுவாவில் 6ஆம் அதிகாரத்தில் முன்னு சொல்கிறேன் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எரிக்கோ கோட்டையை அந்த 7 சுற்றிட்டு வராங்க. 7 சுற்றிட்டு வராங்க. 7ஆவது சுற்றி வருகிற பொழுது எல்லாரும் ஆர்ப்பரிங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் ஆர்ப்பரி எக்கால ஊதுகிற பொழுது ஆர்ப்பரிங்கன்னு சொல்கிறார். அந்த ஆர்ப்பரியம் சொல்லுகிற பொழுது என் பிரியமானவர்களே அந்த எரிக்கோ கோட்டை அப்படியே விழுகிறது. எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இந்த 7 நாள் அந்த அவங்க சுற்றிட்டு வராங்க. நான் சில வேளையில் சில யாருக்காவது இந்த நிறைய தடை இருக்குன்னு சொல்கிறாங்கனாக்கே அவங்கள சொல்லுவேன். ஒரு 7 நாள் உபாசம் இருந்தாலும் ஆண்டவர் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தடைகளை அடிப்படுவார். எரிக்கை கோட்டை யோசேப்பிலே 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி எரிக்கை கோட்டையை தகர்த்து போட்டவர் அப்படியே தகர்த்து போடுவார்னு அவங்கள சொல்லுவேன். அது மாதிரி அனுபவித்தவர்கள் உங்களிலே அநேகர் இருக்கலாம் இல்லைங்களா? தடைகள் நீக்கி போட்டுக்குவார். நான் முன்ன யோசேப்பில் 3ஆம் அதிகாரம் சொன்னேன். அந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிற பொழுது யோர்தான் நதி முன்ன பார்த்தோம் செங்கடல் அப்படி பிளந்தது. இப்போ யோர்தான் நதி பார்க்கிற பொழுது யோர்தான் நதி அறுவடை காலத்தில் நிறைய தண்ணி ஆற்றுல வந்துட்டே இருக்கும். ஆற்றுல தண்ணி வந்துட்டே இருக்கும். அறுவடை காலத்தில் தண்ணி வந்துட்டே இருக்கும். அங்கே இஸ்ரேல் மக்கள் அந்த நதியை யோர்தான் நதியை கடந்து போகணும். எப்படி முடியும்? முடியாத ஒரு நிலை. அப்போது அந்த குருக்கள் ஆண்டவருடைய பேலை தூக்கிட்டு போயிட்டு அந்த தண்ணியில் கால் வைக்கிறாங்க. வச்ச உடனே தண்ணி அப்படியே மழை மாதிரி நின்று போயிடுது. அப்படி வந்த தண்ணி அப்படி நின்று போயிடுது. இஸ்ரேல் மக்கள் அங்கே கடந்து போகிறாங்க. இந்ததையெல்லாம் ஒரு இயற்கை நிலையிலே சிந்தித்து பார்த்தால் எப்படி இருக்கிறது இல்லைங்களா? எனவே என் அன்பானவர்களே, நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை இருந்தாலும், எப்படிப்பட்ட தடை இருந்தாலும், தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு முன்பாக நாம் எந்த ஒரு வேலைக்கு போகிறோமா அங்கே தடை இருக்குன்னா போகிறதுக்கு முன்னாடி நாம் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது நமக்கு முன்னாடி தூதர் போவார். அந்த தூதரை எல்லாம் அதில் சரி செய்வார். அடுத்தது ஆண்டவர் போவார். ஆண்டவர் அதுக்குள்ள இருக்கும். நாம் போயிட்டு வெற்றியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிறவரே, இதோ வாழ்க்கையில பல தடைகளினாலே மனம் கசந்து உள்ளம் உடைந்து கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. திருமண தடை, வேலையின் தடை, குழந்தை பாக்கியம் தடை, குடும்பத்திலே பொருளாதார தடை, இப்படி பல தடைகளோடு கூட கண்ணீர் வடிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்திருக்கிற வாக்கு வாழ்வாக ஆசீராக கடந்து வரட்டும். தடைகள் நீக்கி போடுகிற நீர் எல்லா தடைகளும் நீக்கி போட்டு அவளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்த திருப்பெயர் போற்றும்படியாக, புகழும்படியாக, ஆராதிக்கும்படியாக நீர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவா